நான் டிப்பிக்கலி ஒரு மிடில் கிளாஸ்ல இப்போ இன்னைக்கு நான் ஒரு அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு என்கிட்ட பணம் சேர்த்து வச்சிருப்பேன். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன். இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்னா 10 லட்ச ரூபாய் நான் சேர்த்துப்பேன். 10 லட்ச ரூபா போடுறேன், 40 லட்ச ரூபா லோன் வாங்குறேன், ஃபிளாட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இனிமே அதுல இன்டீரியர்ஸ் வரும், நம்ம போனா கொஞ்சம் பெட்டரா ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு தோணும். இதுக்கெல்லாம் நமக்கு பணம் இருக்காது. அப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வாங்கியிருப்போம். அப்போ அதுக்கு ஒரு பர்சனல் லோன் போவோம். பாக்கி பத்தாததுக்கு வீட்டில் இருக்கிற நகையை வச்சு அதுக்கு ஒரு லோன் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் நம்ம அந்த ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனுக்கான சோர்ஸ் எல்லாமுமே, ஸோ இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பணம் வாங்கலாம், கொண்டு வரலாம், விற்கலாம், லோன் வாங்கலாம், திருப்பி கொடுக்கலாம், எல்லாமே ஓகே. எல்லாமே ரெக்கார்ட்ஸில் வச்சுக்கிற போது எந்த ப்ராப்ளமுமே வராது. முக்கியமாக கேஷ் டீலிங்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் கேஷ் டீலிங்ஸ் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷாக வாங்கினீங்கன்னா 100% டேக்ஸ். என்ஆர்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, நான் இந்தியாவில் தான் ரிட்டையர் ஆகி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது இந்தியாவில் சொத்தெல்லாம் வாங்கி சேர்க்கறது ஒரு நல்ல முடிவாக இருக்குமா? இல்லை அப்ராடில் வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வர மாதிரி பிளான் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா? அது ரொம்ப மோர் டிபெண்ட் ஆன் த யூட்டிலிட்டி இல்லைங்களா? ஸோ இப்போ இந்தியாவில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுனால எந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ராவும் அவங்க பே பண்ண வேண்டி இல்லை. இப்போ யூஎஸ்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஆர் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா, சில கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கு, எஸ்டேட் டேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே சிம்பிளா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது விற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரேட் கம்மி, யூஎஸ்ல ரேட் ஜாஸ்தி, யூகேல ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் மச் பெட்டர் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா இப்போ இந்தியா அந்த க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன்ஸ்லாம் நல்ல ஸ்டீப்பில் இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா டெஃபினட்டாக பெட்டர். அண்ட் நீங்கள் லாங் டேர்மில் இங்கே தான் செட்டில் ஆக போறீங்கன்னா, நிறைய பேர் ஆக்சுவலி அவங்களோட பணத்தெல்லாம் கூட ரெகுலராகவே இங்கே அமிச்சு அவங்க அம்மா அப்பா பேரில் எப்படி போட வச்சு இங்கே அழகாக ஒரு சேவிங்ஸ் அவங்க ரெடி பண்ணுறாங்க. எனி மொமெண்ட் பசங்க கொஞ்சம் அந்த டீனேஜ்லாம் வரும்போது அவங்க இந்தியன் கல்ச்சரில் அவங்க வளர்றது பெட்டருங்கிறதுனால இமீடியட்டாக அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பேசும்போது இந்தியாவில் அது இன்ஹெரிட்டாக வர்றதுனாலே ஏதாவது டாக்ஸஸ் எல்லாம் இருக்கா? இல்லை நமக்கு அது கம்ப்ளீட்டாக டாக்ஸ் ஃப்ரீ தானே? இந்தியாவில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்றது கிடையாது. பட் என்னன்னா இப்போ நான் என்னோட இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி மேபி என்னோட தாத்தா வீடு நான் இன்னைக்கு என்னோட பேருக்கு வந்திருக்கலாம். நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணலாம் இந்தியாவில். அண்ட் இதுக்கு எந்த டாக்ஸுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேயே விட்டுட்டு நான் யூஎஸ்க்கு போகலாம். இப்போ இதுலேருந்து ஒரு வாடகை வந்ததுன்னா, ஒரு ரெண்டல் இன்கம் நான் ஏர்ன் பண்ணேன்னா, அந்த ரெண்டல் இன்கம்க்கு நான் இந்தியாவில் டாக்ஸ் கட்டுவேன். அண்ட் இந்த இன்கம் எனக்கு இங்கே இந்தியாவில் வருதுங்கிறத நான் யூஎஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன், யூஎஸோட ரெசிடென்ட்டாக இருக்கிற பட்சத்தில். அண்ட் என்னைக்கு நான் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறேனோ அன்னைக்கு தான் இதோடைய கேபிட்டல் கெயின்ஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வரும். இல்லை நான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கவே இல்லை, வழியா போகுதுன்னா அது 20 தலைமுறை போனாலும் டாக்ஸ் கிடையாது இன்னைக்கு இருக்கிற டாக்ஸ் படி. இதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட் நடந்தா தெரியாது. பட் கோல்டை நம்ம வச்சிருக்கும் போது அதுக்கான சோர்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி மற்ற அசெட்ஸ்க்கும் சரி, அதாவது வீடுக்கோ இல்லை லேண்ட் இருக்குதோ அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம இந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸாக பெருசாக பாதிக்காமல் இருக்கலாம்? எல்லாத்துக்குமே சோர்ஸ் அப்படிங்கிறது பிரைமரி. ஸோ இப்போ இந்த சோர்ஸ்ன்னும் போது நமக்கு இமீடியட்டா ஒரு கொஸ்டின் வரும். இப்போ நிறைய பேர் வாடகை கொடுக்கறதுக்கு இஎம்ஐ கட்டிடலாம்னு சொல்லி லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க, வீடு வாங்குறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சோர்ஸ் இருக்காது, நான் லோன் தான் வாங்கியிருப்பேன். அண்ட் இப்போ ஒரு காம்பினேஷன் பார்த்தோம்னா டிப்பிக்கலி ஒரு மிடில் கிளாஸ்ல இப்போ இன்னைக்கு நான் அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு என்கிட்ட பணம் சேர்த்து வச்சிருப்பேன். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறேன், இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட்னா 10 லட்ச ரூபாய் நான் சேர்த்துருப்பேன். 10 லட்ச ரூபா போடுறேன், 40 லட்ச ரூபா லோன் வாங்குறேன், வீடு முடிஞ்சிருச்சு, ஃபிளாட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இனிமே அதுல இன்டீரியர்ஸ் வரும், நம்ம போனா கொஞ்சம் பெட்டரா ஃபர்னிச்சர் வாங்கலாம்னு தோணும். இதுக்கெல்லாம் நமக்கு பணம் இருக்காது. அப்போ ஆக்சுவலி நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வாங்கியிருப்போம். அப்போ அதுக்கு ஒரு பர்சனல் லோன் போவோம். பாக்கி பத்தாததுக்கு வீட்டில் இருக்கிற நகையை வச்சு அதுக்கு ஒரு லோன் வாங்குவோம். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல தான் நம்ம அந்த ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த காம்பினேஷனுக்கான சோர்ஸ் எல்லாமுமே, ஸோ இப்போ நீங்க எங்கேருந்து வேணாலும் பணம் வாங்கலாம், கொண்டு வரலாம், விற்கலாம், லோன் வாங்கலாம், திருப்பி கொடுக்கலாம், எல்லாமே ஓகே. எல்லாமே ரெக்கார்ட்ஸ்ல வச்சுக்கிற போது எந்த ப்ராப்ளமுமே வராது. முக்கியமாக கேஷ் டீலிங்ஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க கேஷ் டீலிங்ஸ் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷாக வாங்கினீங்கன்னா 100% டேக்ஸ். ஸோ இது உங்களோட இன்கம் அதெல்லாம் வரதெல்லாம் செகண்டரி. பிரைமரியே ஒரு பெனால்டி செக்ஷன் இருக்கு 271D. அந்த 100% உங்களுடைய டாக்ஸை நீங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது என்ன வருமானம்ன்றது தான் நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்கு. ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க, எங்கிருந்து வேணா நீங்க சோர்ஸ் எடுத்துட்டு வரலாம், இதை எப்படி வேணா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். பட் என்ன பண்றோங்கிறதுக்கான ட்ரெயில் நீட்டா வச்சுக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அடுத்தது கோல்டா இருக்கட்டும் இல்லை மற்ற அசெட்ஸாக இருக்கட்டும், அதை பிளட்ஜ் பண்ணி ஒரு அவசரத்துக்கு நம்ம பணமாக மாற்றிக்குவோம். ஸோ
ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர்ல நான் பிளட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல காமிக்கணுமா? அதனால நமக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா? சலுகைங்கிறது தெரியும் உங்களோட ப்ரொடக்ஷன் தான். ஸோ நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அதனால இது உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுங்கிற கொஸ்டின் வராது பிரைமரியா. அண்ட் இதை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுமா வேணாமா, யார் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தோம்னா என்னோட இன்கம் 50 லேக்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த டிஸ்க்ளோஷர் மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட். 50 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு என்ஆர்ஐ இருக்காங்க, ஒரு யுஎஸ்லயோ, துபாய்லயோ, சிங்கப்பூர்லயோ இருக்காங்க அப்படின்னா, அவங்க கன்சிஸ்டன்ட்டா அவங்களும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணுமா? அந்த கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணலாமா? இல்ல இந்தியால இன்வெஸ்ட் பண்ணணுமா? டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் இது இருக்கலாம். ஸோ இப்போ நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டோட ஷேக்னால இப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பெனிஃபிட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சிங்கப்பூர் ரிலேட்டடாக உங்களுக்குலாம் டாக்ஸ் கிடையாதுன்ற மாதிரிலாம். ஸோ அவங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தியா கோல்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை அங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ரிட்டர்ன்ஸ், ரிஸ்க், என்னோட இண்டிவிஜுவல் ரிஸ்க் appetite பொறுத்து. நம்ம ஃபர்ஸ்ட்டே பேசினோம். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட பணத்துல அவங்க ஒய்ஃப்க்கு ஏதாவது கோல்டு வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னா, அது கிஃப்ட்ல வரும் அப்படின்னு. ஸோ அவங்க நான் இந்த கோல்டு தான் வாங்குனேன். ஒய்ஃப் பேர்ல எக்ஸாம்பிளுக்கு பில் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அத ஹஸ்பண்ட் அவங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது காமிக்கணுமா? அவங்களோட வருமானம் எவ்வளோங்கிறது பொறுத்து அமையும். இப்போ அவங்களோட இன்கம் வந்து 50 லேக்ஸ்க்கு மேல இருந்ததுன்னா, அவங்க வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ஹஸ்பண்டோடைய இன்கம் 50 லேக்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னாக்கா, இவங்க ஒய்ஃப்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒய்ஃப் வந்து இந்த இத வாங்கியிருக்கலாம். பட் இதுக்கான சோர்ஸ் இப்போ சப்போஸ் இந்த ஜுவல்லரி வந்து அங்க நம்ம வந்து இதுக்கான சோர்ஸ் வந்து இங்கேருந்து தான் வருதுன்ற பட்சத்துல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சரி. ஈவன் ஒய்ஃப் பேர்ல பில் ஆயிருந்தா கூட அத இவங்க காமிக்கணும். தாராளமா. ஏன்னா சோர்ஸ் அவங்களது தானே. இப்ப வைஃப் பேர்ல பில் ஆயிருக்கு கரெக்ட். பட் வைஃப்க்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த ஜுவல்லரி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன பதில் சொல்வீங்க? ஆப்வியஸ்லி லைக் இங்கிருந்து சோர்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த சோர்ஸ்ல அத டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறது பெட்டர். டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது நான் ஒய்ஃப்க்கு கிஃப்ட்டா குடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணுமா? இல்ல என்னோட இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிற மாதிரி காமிப்பா? அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் காமிக்கணும். ஸோ இப்ப அவங்களோட ஃபேமிலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸா தானே வரும் அது. ஸோ அப்படிதான் காமிக்கணும். இதனால அவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா? சலுகைகள்னு சொல்ல முடியாது. இது வந்து நாளைக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம அவங்கள புரொடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம என்னோட பாட்டியோட நகையெல்லாம் நான் வந்து வச்சிருக்கலாம். ஸோ இப்ப இன்னைக்கு என்னோட ஜுவல்லரி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது வீட்ல. ஸோ பட் என்னோட வருமானம் வந்து 50 லேக்ஸ் என்னைக்கு கிராஸ் ஆகுதோ, அன்னைக்கு நான் என்னோட ஃபுல் அசெட்ஸ் எவ்வளோ, என்னோட கரஸ்பாண்டிங் லோன் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்ப அன்னைக்கு நான் வந்து இது ஃபுல்லத்தையும் எடுத்து நான் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி 2020ல நான் இத டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்கேன். ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஸ்க்ரூட்டனியோ, இல்ல ஒரு ரெய்டோ, ஒரு சர்ச்சோ இந்த மாதிரி வரும்பொழுது, நீங்க இதெல்லாம் வந்து கணக்குல காமிக்காத சொத்து, இதுல கணக்குல வராத சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அத சீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கணக்குல வராத சொத்தா இருக்காது. நான் ஆல்ரெடி டிஸ்க்ளோஸ் பண்ண ஒரு சொத்தா இருக்கும். ஸோ இது வந்து நான் ரைட் ராயலா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோல்ட விக்கிறது. கோல்ட நான் ஒரு என்ஆர்ஐ இந்தியால விக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த மணி அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த டாலர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்கும். ஸோ அது பண்றதுல ஏதாவது சிக்கல் வருமா? அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வச்சுக்கணும்? இப்ப கோல்டு வந்து இந்தியாலருந்து விக்கிறாங்கன்னா, கோல்டுன்னு மட்டும் இல்ல. எனி அசெட் இங்க இந்தியாலருந்து வித்துட்டு, அவங்க வந்து அந்த பணத்த ரிபாட்ரியேட் பண்றாங்கன்னா, தாராளமா அவங்க ரிபாட்ரியேட் பண்ணலாம். இங்கருந்து பணம் எடுத்துட்டு போறது. பட் என்னன்னா, இந்தியால இதுக்கான டாக்ஸ வந்து அவங்க கட்டிட்டாங்களா? அப்படிங்கிற செக் வந்து ஆர்பிஐ வச்சிருக்காங்க. ஸோ அந்த செக் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்ப கோல்டு பொறுத்தவரைக்கும் என்னோட பெர்சனல் எஃபெக்ட்ஸ், என்னோட ஜுவல்லரி. ஸோ இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியால டாக்ஸ் கிடையாது. இன்கம் டாக்ஸ் கிடையாது. பட் நான் இத வந்து வித்துட்டு, இந்த பணத்த வந்து நான் எடுத்துட்டு போகும்பொழுது, ஃபார்ம் 15 சிஏசிபின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, படிவம். ஸோ அத வந்து நான் ஃபில் பண்ணி குடுக்கணும். இதுல சிலதுல எக்ஸம்ப்ட் கேட்டகரி இருக்கு. வெறும் 15 சிஏ மட்டும் நான் குடுத்தா போதும். நானே செல்ஃப் டிக்ளரேஷன் குடுத்துடலாம் ஆஸ் என்ஆர்ஐ. சிலதுல வந்து ஒரு ஆடிட்டரோட சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கிட்ட போயிட்டு, உங்களுக்கு இதுதான் உங்களோட சோர்ஸ், இதுதான் நீங்க வித்திருக்கீங்க, இந்த பணம் தான் உங்களுக்கு என்ஆர்ஐ அக்கவுண்ட்ல இருக்கு. இததான் வந்து நீங்க ரிபாட்ரியேட் பண்ண போறீங்க. அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன குடுத்து, அவங்க அத சர்டிஃபை பண்ணிட்டு இந்த பணத்த நீங்க ரிபாட்ரியேட் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிடென்ட் இன்னொரு ரெசிடென்ட்க்கு ஒரு சொத்து விக்கும்பொழுது, அவங்களுக்கு டிடிஎஸ் வாங்குறவங்க டிடிஎஸ் பிடிப்பாங்க இல்லையா? ஸோ இப்ப வாங்குறவங்க ஒரு ரெசிடென்ட் கிட்ட இருந்து வாங்குனாங்கன்னா, அவங்க டிடிஎஸ் பிடிக்கிறது 1%. இதே ஒரு நான் ரெசிடென்ட் கிட்ட இருந்து வாங்குனாங்கன்னா, அவங்க டிடிஎஸ் பிடிக்கிறது 24% ஆயிடும். ஸோ ஏன்னா அவங்க இங்க எவ்வளோ 24ஓ 12ஓ எவ்வளோ வந்து இப்போ இந்த அப்ளிகபிள் ஃபுல் ரேட்டோ அவங்க வந்து இந்தியால எவ்வளோ டாக்ஸ் கட்டணுமோ அந்த ரேட்டை வந்து அவங்க டிடக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ரெசிடென்ட் டு ரெசிடென்ட் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்பொழுது கவர்மெண்ட்டுக்கு தேவையானது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான்.
ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு ரெசிடென்ட் இன்னொரு ரெசிடென்ட் கிட்ட இருந்து வாங்குறோம், நம்ம இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, நீங்க நாளைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வித்திருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. நீங்க நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலைன்னா, அவங்களுக்கு இனஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு, நீங்க இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான டிஸ்க்ளோஷர் வரல. ஸோ இத நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷனா? இல்ல நீங்க பண்றீங்களா? இல்ல நாங்க ஆட் பண்ணட்டுமா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ண முடியும். இதே அவங்க ஒரு நான் ரெசிடென்ட்டா இருந்தனா, ஸ்டில் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து குளோபலி இப்போ கனெக்டட் தான். பட் அது வந்து ஒரு கம்பல்சம் ப்ரொசீஜர். இப்ப நான் இங்க இருந்து அங்க ஐஆர்எஸ்க்கு எழுதணும். இப்ப டக்குன்னு நீங்க டாக்ஸ் கட்டலன்னா உங்களோட பேங்க்க அட்டாச் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸி இல்ல. ஒரு இன்டர்நேஷனலி நம்ம வந்து அந்த விஷயத்த பண்றது. அதனால ஃபார் அ நான் ரெசிடென்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்ளோ டாக்ஸ் பிடிக்கணுமோ, இந்தியால இருந்து அவங்களுக்கு போகிற வருமானத்துல எவ்ளோ அவங்களுடைய அப்ளிகபிள் டாக்ஸோ, அவ்ளோ டாக்ஸையும் டிடக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ குடுங்க அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ இப்ப நம்மளோட டிடிஎஸ்ஸே பார்த்தோம்னா, நம்மளோட ரெசிடென்ஸ்க்கு எல்லாமே வந்து வேற செக்ஷன்ல வரும். ஸோ 194 சீரிஸ்ல வரும். ஒரு நான் ரெசிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் எனி பேமெண்ட் மேட். இப்ப ரெசிடென்ட்னா உங்களுக்கு சம்பளம்னா ஒரு ரேட்டு, கான்ட்ராக்ட்னா ஒரு ரேட்டு, ப்ரொஃபஷனல்னா ஒரு ரேட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நான் ரெசிடென்ட்ன்னும் போது எனி பேமெண்ட் மேட். நீங்க எந்த ரூ. 1 குடுத்தாலும் சரி அவருக்கு. அதுக்கு இந்தியால ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வருமா? இந்தியால டாக்ஸ் வரும்னா என்ன ரேட்ல வரும்? அப்போ இந்தியா ரேட் வரும்பொழுது டபுள் டாக்ஸேஷன் ஆகுமா? இந்தியால இருந்தும் கட்டிட்டு அவங்க அங்கேயும் போய் கட்டுற மாதிரி ஆகுமா? அதுக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரீமெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த அக்ரீமெண்ட் படி ஒரு ரேட் அக்ரீமெண்ட் படி 20% இருக்கு. இந்தியாவோட ரேட் 30% அப்படின்னாக்கா எது பெனிஃபிஷியலோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்ப அந்த 20%மே இங்க டிடக்ட் பண்ணிட்டு பேலன்ஸை தான் ஒரு நான் ரெசிடென்ட் கொடுக்க முடியும். ஸோ குடுக்கும்பொழுதே சோர்ஸ்லயே நம்ம வந்து டாக்ஸை கட் பண்ணிடுறோம். அதையும் தவிர அவங்க இங்கேருந்து ரிப்பாட்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் 15 சிஎஸ்இபி ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணாம அவங்களால எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல டபுள் செக் இருக்கு. பட் இதெல்லாம் கரெக்டா பண்ற பட்சத்துல ரிப்பாட்ரியேஷன் பெரிய கஷ்டமே இல்ல. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஸோ எந்த சேனல் மூலமா அவங்க இதெல்லாம் பண்ணலாம்? ஒரு ப்ரொஃபஷனலா அணுகலாம். ஓகே, சார்ட் அக்கவுண்டன்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஏன்னா இந்த இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டாக்ஸ் விட இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ரெவென்யூன்னு வரும்போது இதுல டாக்ஸ் வருமா வராதா? டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் ஸ்பெஷலைஸ் பண்ற சார்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு நான் ரெசிடென்ட்க்கு பேமெண்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸா இருக்கலாம். ஒரு குட்டி கோடிங் எழுதுறேன். இதுக்கு வந்து இந்த நான் ரெசிடென்ட்க்கு இத பேமெண்ட் பண்றேன். அப்ப இதுக்கு டாக்ஸ் வருமா வராதா? வரும்னா எந்த ரேட்ல வரும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கணும்? அந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிப்பாட்ரியேஷன பொறுத்த வரைக்குமே 15 சிஏஎன் வரைக்கும் பேங்கே கைட் பண்ணிடுவாங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான். இன்கேஸ் வந்து ஒரு சார்ட் அக்கவுண்டன்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும் பட்சத்துல, நீங்க ஒரு சார்ட் அக்கவுண்டன்ட்ட அணுகினீங்கன்னா, அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சுக்கணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவை சர்டிஃபை பண்றதுக்குங்கிறத கிளீனா கைட் பண்ணிடுவாங்க. இந்தியாலேருந்து எப்படி எடுத்துட்டு போறதுன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு அப்ராட் கண்ட்ரில நான் அங்கேயே சம்பாதிச்சு, அங்கேயே கோல்டு வாங்குறேன். அத வித்துட்டு நான் இந்தியாவுக்கு வரேன் அப்படின்னா, அந்த சினாரியோல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அந்த ப்ராசஸும் சிம்பிள் தான் ஆக்சுவலி. ஏன்னா எந்த இன்கமுமே 2 தடவ அது டாக்ஸ் ஆகாது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் யுஎஸ்ல இருக்கேன். யுஎஸ்ல நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கான டாக்ஸ் எல்லாமே கட்டிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்க மேபி யுஎஸ்ல ஒரு வீடு வச்சிருக்கலாம், ஒரு கார் வச்சிருக்கலாம், கொஞ்சம் ஜுவல்லரிஸ் இருக்கலாம். எல்லாத்தையுமே அங்கேயே வித்துறணும் அப்படின்னு முடிவு பண்றேன். அங்கேயே வித்துட்டு எல்லா காசையும் நான் அங்கிருந்து எடுத்துட்டு இங்க வரேன் அப்படின்னாக்கா, இப்போ அங்கேருந்து இங்க வரும்பொழுது சோர்ஸ் செக் இருக்கும். அஃப்கோர்ஸ் லைக் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்பிஐ கிட்ட இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப சப்போஸ் நான் இங்க இந்தியால இருந்து போகும்பொழுது காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போனேன். சோ இப்ப எனக்கு எந்த வருமானமுமே இங்க இருந்திருக்காது. இப்ப இன்னைக்கு நான் இங்க வரும்போது மேபி ஒரு 50 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 வருஷம் நான் யுஎஸ்ல இருந்துட்டு நான் இங்க வரேன். இப்ப 50 கோடி ரூபாய் வர்த்து என்கிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்கு. கேஷே நான் அங்க இருந்து எடுத்துட்டு வரேன். இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டக்குன்னு இங்க வரும்போது ஒரு 50 கோடி ரூபாய்ல நான் வந்து ஒரு 10 கோடிக்கு வீடு வாங்கலாம். இல்ல பாக்கியா நான் எஃப்டில போடலாம். இல்ல வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போடலாம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சோர்ஸ் இஷ்யூ வருமா? இப்ப என்ன ரூ. 1 கூட இல்ல என்னோட ட்ராக் ரெக்கார்ட்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும். டக்குன்னு ஒரு 50 கோடி ரூபாய் எடுத்துட்டு வரும்போது, இதுக்கான ரெக்கார்ட்ஸ் கிளீனா பேங்க் டு பேங்க் டிரான்சாக்ஷன். இப்ப அந்த 50 கோடி ரூபாய் நான் ஜெனுவினா அங்க வந்து சம்பாதிச்சு அங்க வந்து டாக்ஸ் பே பண்ண பணம். அப்படின்ற பட்சத்துல எந்த ப்ராப்ளமுமே இல்ல. தேங்க்யூமா. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.